சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை சார், தயாரிப்பாளர்கள் வந்து பணம் போடுறோம், அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், தேட்டருக்காரன், இவங்க எல்லாமே ஒன்றா உட்காந்து ஒரு இண்டஸ்ட்ரி இதை மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒருங்கிணைப்புக்குன்னு ஒரு வரணும் சார். அது வராங்க, பட் அது கரெக்டாக செயல்பட முடியல. ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 அனௌன்ஸ் பண்ணி நான் 1.5 மாதமாக ப்ரொமோஷன் போயிட்டுருக்கோம். நாங்கள் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே நடுநடுவில் நிறைய படங்கள் வருது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த படங்களுக்கு தேட்டர் கொடுக்காம இருக்க முடியாது, நம்ம படங்களுக்கு தேட்டர் கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ இது மாதிரி தர்மசங்கர சூழ்நிலையில் தேட்டருக்காரங்களும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த சங்கடத்தை நாம கொடுக்க வேண்டாம், அந்த சங்கடத்தை நாம கொடுக்காம நாம ஒழுங்கு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி படம் டேட்டு கொடுத்தாங்கன்னா திடீர்னு ரீரிலீஸ்னு ஒரு படம் பண்ணுறாங்க. 10 படங்கள் இல்லாமல் ரீரிலீஸ்னு ஒரு 2-3 படங்கள் வருது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா இன்னும் நல்லா இருக்குன்றதை எனக்கு ஹீரோக்கள் வந்து சம்பளங்கள் தயாரிப்பாளராக வந்து நிறைய பேர் வந்து படம் எடுக்க முடியாமல் அதான் பிராண்டடான சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மாதிரி பெரிய பெரிய பிராண்டுகள் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய மணிக்கு வச்சு படம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குற மாதிரியான சார். சம்பளத்தை நிர்ணயிக்கிறது நடிகர்களே கிடையாது, தயாரிப்பாளர்கள் தான். சம்பளத்தை நிர்ணயிக்கிறது தயாரிப்பாளர்கள் தான். ஒரு நடிகனுக்கு என்ன மாதிரி அவங்களுடைய வேல்யூ இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு நாங்கள் தீர்மானிக்கிறது. இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு 5 கோடி ரூபா கொண்டு, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 5 கோடி ரூபா கொண்டு வந்து கொடுத்தா நான் வேணான்னு சொல்லுவேன். நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அப்போது நம்மளுடைய மதிப்பு வந்து நமக்கு தெரியாது, ப்ரொடியூசருக்கு தெரியும். எத்தனை இது ஓப்பன், இப்போ வந்து நமக்கு என்ன கலெக்ஷன் ஆகிருக்கு, என்ன மாதிரி இருக்குன்றது அதை ஒழுங்காக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தெரிஞ்சுட்டா ப்ரொடியூசரையும் அதை கரெக்டாக அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டா சம்பளம் ஆர்டிஸ்டே குறைச்சிடுவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்குள்ள ஒரு விஷயம் தான் இது. ஸோ ப்ரொடியூசர்ஸுமே வந்து எந்த படம் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கணுன்றது அவங்க டிசைட் பண்ணி, நாமளே தானே ஒரு பொருளை போய் வாங்க போகிறோம், நாங்கள் வந்து பிடிச்சி இவங்களை சம்பளம் கொடுக்குன்னு சொல்லலை. ஸோ அப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க, சம்பளத்தை விட்டு கொடுக்குற நடிகர்களும் நிறையா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி நிறையா தயாரிப்பாளர்கள், நல்ல தயாரிப்பாளர்கள் நடிகர்களுக்காக எல்லாம் வேணால் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், இது ஏதாவது ஒரு கோயில் இதுதான். இந்த படங்களை பொறுத்தவரைக்கும் அது டேரக்டர் யோகி பாபு சார் சொல்கிறாங்க. யோகி பாபு சார் சார் ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் படத்தில் வந்து ஷெட்யூல் அவங்க விமர்சனம் சார். ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து இல்லை, நான் பார்க்குறது என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அது தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே பாதிக்கப்பட்டாலும் அது அப்படி பண்ணக்கூடாது. இது அந்த இடத்துல செயல் வந்து அவருடைய தப்பான செயல் தான். அந்த இடத்துல கண்டிப்பாக இல்லை, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து நான் பார்க்க போது வாட்டர்மேன் ஸ்டார் எனக்கு தெரியும், என் பசங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கும். அவரும் நடிகர், அந்த கேரக்டர்ல வராருன்னு தான் நான் இல்லை ஆடிஷன்லாம் நாங்கள் பண்ணல. இல்லை ஆடிஷன்லாம் பண்ணல. எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் திடீர்னு ஒரு ஸ்டார்ஸ் வருவாங்க. சமீப காலத்தில் முதல்ல பிகினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா டாக்டர் சீனிவாசன் சார்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு கேரக்டராக வந்து ஒரு டைமில் இது பண்ணுவாங்க. அது டைமில் மக்களுக்கு நடுவில் அவங்க கண்டென்ட்டாக இருப்பாங்க, நல்ல கண்டென்ட்டாக இருப்பாங்க. என்னடா இது அவங்க கோமாளித்தனமாக பண்ணாலும் சரி, வேடிக்கையாக பண்ணாலும் சரி, சீரியஸாக பண்ணாலும் சரி, இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அதை நம்ம பார்க்கும்போது இது நம்ம படத்துக்கு எந்த விதத்தில் எங்கேயாவது ரிலேட் பண்ணிக்க முடியுமா நான் யோசித்தேன். இல்லை அதுதான் அதான் சார். இப்போ மொபைலில் பார்க்குறதும் திரையரங்க பார்க்கறதுக்காக இல்லை. இப்போது நான் எல்லாமே மொபைலில் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், மொபைலில் ஷார்ட்டில் பார்க்குறோம். அதில் வர கண்டென்ட்டை தான் அவங்க வந்து நம்ம அது நல்லதோ கெட்டதோ ரசிக்கிறோம். அதே மாதிரி படத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர், இது என்ன இப்படி ஒரு கேரக்டர் வருது, இப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டருக்கு பொருத்தமா இருப்பாங்க, நடிப்பாங்கன்னு சொல்லி பொருத்தம். இன்னொரு விஷயம்னா வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கும், அவங்கள பார்த்து ஆடியன்ஸ் உள்ள வருவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. இல்ல நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், அதுல யோகி பாபு சாரே கலைப்பாரு. எதுக்காக யோகி பாபு சாரே தமிழ் சினிமாவை வந்து காப்பாற்ற போறோம்னால இல்லை தமிழ் சினிமாவை வந்து கவுத்த போகிறோம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும். ஸோ ஆக்சுவலி வந்து இதை நாங்கள் வரவேற்கலாம். இது இப்போ இவரை வந்து நம்ம கூட்டிகிட்டு தான் பண்ணணுன்றதுலாம் இல்லை. நடிகர்கள்லாம் ஒரு ஆடிஷன் வைக்கும்போது அவர் வந்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருடைய செயல்களை நானே கண்டித்து, நான் வந்து ஒரு சமயத்தில் கண்டித்து இந்த விஷயத்தான் எடுத்துடணும், இதெல்லாம் தப்பு அப்படின்னு நானே அதை கண்டிச்சேன். ப்ராப்பரான டேலண்டோட வரவங்க சைன் ஆகிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது மக்கள் தெளிவாக இருப்பாங்க சார். இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே தெளிவாக இருப்போம், எதை வந்து எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நாமனா அதையே ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களே பெரிய ஆகிறது நம்ம தான்.
அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நிறைய மேட்டர் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா நிறைய மேட்டர் இருக்கு. நம்ம அந்த படத்தை பத்தி பேசியிருக்கோம். ஆனா வைரலானது போய் அது எனக்கே சங்கடமா இருக்கு. அது தேவையில்லை. இல்ல அப்படி இல்ல, நம்ம படம் கண்டென்ட், இந்த படம் நல்லா உழைச்சிருக்கோம். நாங்க அவரை வச்சு எங்கேயுமே ப்ரோமோட் பண்ணவே இல்லை. நாங்க எங்கேயுமே இன்க்ளூடிங் நாங்க ஆடியோ ரிலீஸ்ல கூட அவர் எதுவுமே பேசவே இல்லை. வந்தாரு, ஆடியோ ரிலீஸ் வந்தாரு, போனாரே தவிர எங்க பேச வைக்க வேற ஏதாவது படமா இருந்ததுன்னா யூடியூபர் இப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி யூடியூபர் ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு அதுதான். ஆமா, அது ஒரு யூடியூபரா யாராவது ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு ஆள் வந்து சும்மா வந்து அந்த இடத்துல ரூம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து அவரை போர்ட்ரேட் பண்ணிருக்கோமா, ஓவர் எதுவுமே பண்ணல. ஏன் இப்படி ஒரு ஆள் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா நாங்க சொல்லியிருப்போமே தவிர மற்றபடி அவர் இது பண்ண மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் எங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஒரு ட்ரெண்ட்ல யாராவது ஒரு ஆள் கேட்கப்படி இப்படி ஒரு ஆள் இப்படி இருக்காங்க, ஒரு ஒரு இது மெசேஜா தான் அந்த படத்துலயே இருக்கும். அந்த படத்தையே மெசேஜா தான் இருக்கும் பாருங்க. சார் விஜய் சார் ஃபிலிமோகிராஃபில தலைவர் படம் ரொம்ப முக்கியமானது. அதுல நீங்க ஒரு பர்டிகுலர் ரோல் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து அந்த தலைவர் பண்ணவரை ஒரு ஸ்டார் கீ அவங்களை கொடுப்பாரு. இப்போ அந்த கீவை மட்டும் இப்போ அவர் பொலிட்டிக்கல்ல வேற ஒரு ரேஞ்ச் உங்களை பார்க்க எப்படி இருக்கு? அந்த துப்பாக்கி குத்தாரு கீ. அதான் எனக்கே இது தெரியாது. இப்போ அன்னைக்கு வரும்போது சொன்னாங்க ஃபர்ஸ்ட் துப்பாக்கியை கொடுத்து உங்க கையில தான் உதயா சார். எனக்கே ஷாக் ஆயிடுறேன். அதனால எனக்கு என்னன்னா விஜய் அண்ணா வந்து அவர் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய உழைப்பு, அவருடைய மரியாதை எல்லாம். அவர் என்ன ஆசைப்படுறாரோ அது நிறைவேறணுன்றது எல்லாருடைய அவருடைய தம்பிகளை ஒரு மாதிரி தான் ஆசை எல்லாருக்குமே. மற்றபடி வந்து விஜய் அண்ணா கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷம் தான். அது இப்போ இந்த துப்பாக்கி மேட்ரு வந்து இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. நான் சிவகார்த்திக்கு முன்னாடி என் கையில தான் கொடுத்தாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.